ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹாலிவுட் ஹாரர் சைஃபை மூவி பற்றி பார்க்க போகிறோம். படத்தோட பேர் வந்து த சப்ஸ்டன்ஸ். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஓடிடியில் அவைலபிலிட்டியாக இருக்குது. எதுனா அமேசான் ப்ரைம் வீடியோவில் வந்து அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா கொராடி ஃபேர்கட். அப்புறம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணது வந்து மூவி மெட்ரோபாலிட்டன் ஃபிலிம் எக்ஸ்போர்ட். சினிமாட்டோகிராஃபி வந்து பெஞ்சமின் கிராக்கூன். அப்புறம் மியூசிக் வந்து ரெஃபரெட்டி அவர் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யார் கேஸ்டிங்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, டெமி மூரே, எலிசபெத் ஸ்பார்க்கிள் அப்படின்றது பேரிலும், அப்புறம் மார்கரெட் குவாலி வந்து ஷூன்ற கேரக்டரிலும், அப்புறம் டென்னிஸ் குவாட் வந்து ஹார்வின்ற கேரக்டரிலும், இன்னும் பல பேர் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, டெமி மூரே வந்து எலிசபெத் ஸ்பார்க்கிள் அப்படின்ற கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. அந்த எலிசபெத் ஸ்பார்க்கிள் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் டவுனில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செலிப்ரிட்டி, அதாவது மாடலிங் செலிப்ரிட்டி, மிகப்பெரிய ஒரு மாடலிங் அவங்க. ஸோ அவங்க வந்து அந்த ஊரில் வந்து மிகப்பெரிய ஃபேமஸ். அந்த டவுனுக்கே அவங்க தான் அடையாளம் அப்படின்ற மாதிரி அவங்க இருக்கிறாங்க. ஸோ ஒரு காலகட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு வயசாகிறதுனால அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, முகங்களில் சுருக்கம் விழுந்து, கை கால்லாம் சுருக்கம் விழுந்து, அந்த தோலோட பளபளப்பெல்லாம் கம்மியாகிட்டே வர்றதுனால, ஸோ இவங்களுக்கு பதிலாக அடுத்த ஹூ இஸ் த நெக்ஸ்ட் எலிசபெத் ஸ்பார்க்கிள் அப்படின்ற ஒரு டிபேட் வந்து ஒரு விஷயம் வந்து அங்கே இப்போ நடந்துகிட்ருக்கும். ஸோ அது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு எரிச்சலாக இருக்கும். ஏன்னா நாம் இருக்கும்போதே நாம் வந்து இந்த புகழோட உச்சிக்கு போன நாம் வந்து இப்போ நம்ம இடத்த வந்து இன்னொருத்தர் வந்து நிரப்புறது வந்து நமக்கு எப்படி வந்து சாத்தியமாகும். ஸோ இது வந்து அவங்களுக்கு வந்து மனதளவில் ஒரு பெரிய பிரளயத்தை ஏற்படும். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆவாங்க. ஸோ அட்மிட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுனா, அங்கே ஒரு அதாவது ஆம்பளை நர்ஸு அவங்க வந்து ஒரு ஒரு விஷயத்தை வந்து ஒரு பேப்பரில் கையில் கொடுப்பாங்க. அது என்னென்னா, இந்த மாதிரி பிளாக் மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு வந்து நிறைய வந்து இந்த உங்களோட யங்கர் வெர்ஷனை வந்து கொண்டு வரதுக்கான ஒரு மருந்து இருக்குது அப்படின்னு. அது ஒரு பிளாக் மார்க்கெட் மருந்து. ஸோ அந்த பிளாக் மார்க்கெட் மருந்து எப்படின்னா, பச்சை கலரில் இருக்கும். சப்ஸ்டன்ஸ்னு சொல்லப்படும் அந்த மருந்து பேர். ஸோ அந்த மருந்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் பாடி செல்ஸ் வந்து டபுள் ஆகும். ஸோ டபுள் ஆச்சுன்னா மல்டிப்ளை அப்படியே வளர்ந்துக்கிட்டே வரும். ஸோ அது வளர்ந்துக்கிட்டு வர்றது என்னன்னா, ஸோ அது வந்து அவங்க எப்படின்னா, இது லாஜிக்லாம் பார்க்கணும் இந்த படத்தில். ஸோ அதை பார்த்திங்கன்னா அவங்க வந்து போட்டுருவாங்க. போட்டுட்டு அவங்க வந்து வீட்டில் போய் போட்டு பார்த்தோன்னே, அவங்க முதுகை கிழிச்சிக்கிட்டு இன்னொரு யங்கர் வெர்ஷன், அதாவது தலை முதல் கால் வரை அவங்க முதுகை பின்னாடி கிழிச்சிக்கிட்டு அப்படியே வெளியே வரும். சரி, வெளியே வந்தோடனே பார்த்தா அவங்க வந்து ஏஞ்சி நிற்பாங்க. ஏஞ்சி நின்றுட்டு அவங்க யங்கர் வெர்ஷன் ஏஞ்சி நின்று பாத்ரூம் கீழே அவர் வந்து அவங்களோட ஓல்டு வெர்ஷன் வந்து டெமி மூரே வந்து கீழே படுத்துட்ருப்பாங்க. ஸோ அவங்களோட யங்கர் வெர்ஷனாக வந்து நடித்தது வந்து யாருன்னா, மார்கரெட் குவாலி தான் வந்து ஷூன்ற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட வயசான ஒரிஜினல் வெர்ஷன் வந்து டெமி மூரே தான் எலிசபெத் ஸ்பார்க்கிள் நடிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு புரியுதா? அந்த எலிசபெத் ஸ்பார்க்கிள்ன்ற வயசானவங்க அவங்களோட மாடலிங் ஃபீல்டெல்லாம் தகர்ந்து போகிற மாதிரி ஒரு தகர்க்கப்படுற ஒரு நிலைமையில் இருக்குது. ஸோ வயசாகிடுச்சு அவங்களுக்கு. ஸோ அவங்க அதுக்காக வந்து யங்கர் வெர்ஷன் வேணுன்றதுக்காக ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க. அந்த முதுகை கிழிச்சிட்டு ஒரு யங்கர் வெர்ஷன் வருது. அந்த கேரக்டரில் நடித்தவங்க தான் மார்கரெட் குவாலி. மார்கரெட் குவாலி ஷூன்ற கேரக்டரில் நடிச்சிருப்பாரு. அந்த ஷூ அப்படின்ற அந்த கேரக்டரில் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்து ஒரு இந்த சினிமாவுக்கு வந்து நம்ம நடிக்க போகும்போது சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா, அங்கே வந்து ஒரு ஆடிஷன் நடத்துவாங்க இல்லையா? ஆடிஷன். அது மாதிரி வந்து மாடலிங்க்கு ஒரு ஆடிஷன் நடத்துவாங்க. அப்போ இந்த ஷூ வந்து அங்கே போவாங்க. போயிட்டு வந்து அவங்க மாடலிங்கில் வந்து பெரிய ஆளாக வருவாங்க. பெரிய ஆள்னால் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஆள். ரொம்ப ஷார்ட் டேர்ம் பீரியடில் வந்து ரொம்ப பெரிய ஆளாக வருவாங்க. ஸோ அவங்களே வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணாங்கன்னா, மைக்லலாம் போய் இது மாதிரி இன்டர்வியூலலாம் போய் அடுத்த எலிசபெத் ஸ்பார்க்கிள் நான் தான். அது அவங்களே வந்து மட்டம் தட்டிப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தான் தெரியும் அது அவங்க தான். ஆனால் மற்றவங்க வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியாது அது அவங்க தான். சரிங்களா? புரியுதா உங்களுக்கு? அந்த ஷூன்ற கேரக்டர் வந்து அவங்களுக்கு தெரியும். நாம தான் எலிசபெத் ஸ்பார்க்கிள் ஓட யங்கர் வெர்ஷன். யங்கர் வெர்ஷன். நம்ம இந்த ஊருக்கு வந்து தெரியாது. அவங்க என்ன பண்ணாங்க, போகிற வர இன்டர்வியூலலாம் அடுத்த எலிசபெத் ஸ்பார்க்கிள் நான் தான். எலிசபெத் ஸ்பார்க்கிள் வந்து வேஸ்ட்டு, ஸோ வயசாகிடுச்சு அப்படி இப்படின்னு வந்து அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த மருந்து வந்து தீர்ந்து போனதுனால அது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கிறதுனால அதுக்குண்டான சைடு எஃபெக்ட் வந்து உண்டாகும். அதுக்கப்புறம் இந்த அவங்க எப்படி உயிர் வாழ்ந்தாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் அந்த அவங்களோட மாடலிங் ஃபீல்டு தக்க வைக்கப்பட்டாரா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஸோ இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் வருவோம். படத்தில் நெகட்டிவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஒரு லாஜிக் மிஸ்டேக் வந்து சின்னதாக இருக்கும். அந்த முதுகை கிழிச்சிக்கிட்டு ஒரு உருவமே வெளியே வரும். ஸோ அது கொஞ்சம் லைட்டாக லாஜிக் மிஸ்டேக் வரும். அந்த லாஜிக்லாம் பார்க்காம படம் பார்த்திங்கனாலே போதும். எப்படி தெலுங்கு படம், அப்புறம் நிறைய ஆக்ஷன் படம்லாம் நம்ம தமிழ்லலாம் பார்ப்போம். ஸோ அது மாதிரி ஒரு லாஜிக் இல்லாத ஒரு படமாக இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் லாஜிக் இல்லாமல் பார்த்தீங்கன்னா போதும். இந்த ஒரே ஒரு சீன் மட்டும். இந்த ஒரு விஷயத்த மட்டும் லாஜிக் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, படம் அவ்வளோ அவ்வளோ சூப்பராக இருக்குது.
உங்களுக்கு வந்து பேராசை பெருநஷ்டம் அப்படின்றது வந்து இந்த படத்தில் வந்து சொல்லுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச நெகட்டிவ் வந்து அது ஒன்று மட்டும் தான், வேற ஒன்றுமே இல்லை. பாசிட்டிவ்னு பார்த்தா பாசிட்டிவ்னா என்ன சொல்கிறது, அந்த மாடலிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களோட அந்த மனநிலை எப்படி இருக்கும், அங்கே இருக்கிற பெண்களோட மனநிலை எப்படி இருக்கும், அந்த மாடலிங் ஃபீல்டு நடத்துகிற முதலாளியோட மனநிலை எப்படி இருக்கும், அதை சுற்றி நிற்கிற ஃபேன்ஸ், அந்த செலிப்ரிட்டி சுற்றி இருக்கிற ஃபேன்ஸ், அந்த ஃபேன்ஸோட ஆடியன்ஸோட அந்த மனநிலை எப்படி இருக்கும், எல்லாம் கொஞ்ச காலத்துக்கு தான். அதுக்கப்புறம் வயசாச்சுன்னா தோல் சுருங்கிடுச்சுன்னா எல்லாமே போயிடும் அப்படின்றத வந்து இந்த படத்தில் வந்து காட்டுறாங்க. பேராசை பெருநஷ்டம் வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. பாசிட்டிவான ஒரு விஷயம் தான் அது வந்து. இது வந்து ரொம்ப வித்தியாசமாக வந்து இந்த ஜானர் வந்து கையில் எடுத்திருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஏலியன் ஜானர் படம் பார்த்துருப்போம், அப்புறம் ஸ்பேஸ் பற்றின படம் பார்த்துருப்போம். ஏன் நம்ம வந்து நிறைய சயின்ஸ் இந்த எப்படி சொல்கிறது, இந்த நிறைய உயிரினங்களை வந்து அதிகமாக சேர்க்குற நிறைய சயின்ஸ் பற்றின இதெல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா, பிரிடேட்டர் படம் பார்த்துருப்போம், டெர்மினேட்டர் பார்த்துருப்போம், ரோபோட்டிக்ஸ் பற்றின படம் பார்த்துருப்போம், ஐ ரோபோட் படம் பார்த்துருப்போம். ஆனால் இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, பிளாக் மார்க்கெட்டில் ஒரு மருந்து வாங்கி அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க உடம்பு வந்து வெடித்து சிதற மாதிரி வந்து வரும். ஸோ செம்மையாக இருக்கும் அந்த சீன்லாம் வந்து. அந்த கடைசி அந்த எலிசபெத் ஸ்பார்க்கில் அப்படி அந்த ஸ்டார் போட்ட இடத்துல அவங்க முகம் மட்டும் தனியாக வரும். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா, மேக்ஸிமம் வந்து 21 வயசு மேலே இருக்கிறவங்க வந்து போய் பாருங்கள். 21, 25, 22 வயசு மேலே, 18 வயசு கூட இல்லை, ஒரு 21, 22, 23 வயசு மேலே அவங்க இப்போ பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு 17, 18 வயசு இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா, 18 வயசு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து உங்களுக்கு டீனேஜாக இருக்கும். உங்களுக்கு மைண்டுக்குள்ளே ஏதாவது பிரளயமோ இல்லை ஏதாவது ஏற்படலாம். ஏன்னா அது ரொம்ப பச்சையாக ஒரு மாதிரி காட்டுவானுங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு மனிதனோட சதையையும் அந்த நேரத்தில் சிக்கனும் வந்து ஒரே சமயத்தில் ஒரு சீன்ஸ்லாம் காட்டுவானுங்க. அது வந்து ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. ஸோ அதை வந்து பார்க்காதீங்க. அந்த அந்த 18 வயசு இருக்கிறவங்க பார்க்காதீங்க. மேக்ஸிமம் 21 வயசில் இருக்கிறவங்க மேலே இந்த படத்தை வந்து தனியாக பாருங்கள். குழந்தைங்ககிட்ட இந்த படம் கொண்டே போகாதீங்க. சூப்பராக இருக்கும். உங்கள் ஃபேமிலியோட உங்கள் ஒய்ஃபோட பார்க்கணுன்னா கூட வேண்டாம். அது வேண்டாம். நீங்கள் தனியாக வந்து பார்த்தா போதும். அது ஃபேமிலியாக அப்படியே உங்கள் பார்ட்னரோட கூட பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் சோலோவாக, அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்கள் புருஷனோட தான் பார்க்கணும், உங்கள் பொண்டாட்டியோட தான் பார்க்கணும் ஒரு அவசியம் இல்லை. தனியாக சோலோவாக பார்த்துட்டு அதோட மறந்துடுங்க, அவ்வளோதான். ஸோ சாப்பிட்ற நேரத்தில் பார்க்காதீங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் பாருங்கள். சாப்பிட்றதுக்கு முன்னாடி மட்டும் தயவு செஞ்சு இந்த படத்தை பார்த்துறாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜோனர், டிஃப்ரெண்ட்டான கதை. ஒரு மாடலிங் இண்டஸ்ட்ரி எப்படி நடக்கும், அந்த மாடலிங் ஃபீல்டில் இருக்கிற பெண்களை வந்து எத்தனை நாளைக்கு அவங்கள சர்வே பண்ணுவாங்க, எதனால அவங்க சர்வே ஆகிறாங்கன்றது நல்லா வந்து கிளியராக காமிச்சிருக்காங்க. எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், அதுக்கப்புறம் அதுவும் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ எந்த ஒரு விஷயமும் பிளாக் மார்க்கெட்டை நம்பி, அது எது கெமிக்கல் விஷயமா இருந்தாலும் சரி, அப்புறம் வந்து டெக்னாலஜி விஷயமா இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் பிளாக் மார்க்கெட்டை நம்பி போகக்கூடாதுன்றது தான் இந்த படத்தை வந்து சூப்பராக காமிச்சிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த படத்தில் வந்து 5க்கு வந்து 4.1 கொடுக்குறேன். நான் 5க்கு 4.9 கொடுத்துருப்பேன். பட் ஆனால் 4.1 கொடுத்தது எதுக்குன்னா, அந்த முதுகை கிழிச்சிட்டு ஒரு உருவமே வெளியே வரும். ஸோ அது மட்டும்தான் ஒரு லாஜிக் மிஸ்டேக்காக இருக்குது. பாக்கி ஒரு பிரச்சனையும் இல்லை. சூப்பராக இருந்தது. உங்களுக்கு வந்து பச்சையாக காமிச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும் அந்த படம். பாருங்கள், தனியாகவே பாருங்கள். யாரும் வேலை, தனியாகவே பாருங்கள். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப இந்த மாதிரி ட்ராமாவான விஷயங்களை ரொம்ப எந்த சின்ன வயசுலேயே ரொம்ப ட்ராமாலாம் அனுபவிச்சிங்கன்னா தயவு செஞ்சு இந்த படம் பார்க்க வேண்டாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 5க்கு வந்து 4.1 கொடுக்குறேன். தேங்க்யூ.